எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ தேங்காய் பூ கூட்டு செய்ய போகிறேன். அதுக்கு 100 கிராம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தேங்காய் பூ கூட்டு செய்ய தாளிக்க எண்ணெய் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்க சேர்த்துக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிடுது. இப்போ 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் வதங்கட்டும். சைஸு பெருசாக இருக்கிறதால 1 நிமிஷம் வதங்கணும். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பவும் சமையலுக்கு கல் உப்பு தான் போடுவேன். இப்போ 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். பச்சை மிளகாய் வதங்கிடுது. இப்போ 1 தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கிடலாம். தக்காளியும் 1 நிமிஷம் வதங்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் 1 நிமிஷம் டைம் கொடுத்து வதக்கினா தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பரட்டி விட்டால் போதும். இப்போ தோல் சீவி அரிஞ்ச 1 உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு வதங்கணும். 2-3 நிமிஷம் வதங்கணும். வதங்கட்டும். உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது போல் போட்டால் தான் சீக்கிரம் வேகும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு 2 நிமிஷம் வதங்கணும். இப்போ பச்சை மிளகாய் சேர்த்ததால் சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் காரம் இருக்கிறதால மிளகாத்தோட கம்மியாக சேர்க்கணும். அப்போ தான் கூட்டு நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வேகணும். அதுக்காக பருப்பு தண்ணியை மட்டும் ஊற்றிக்கிறேன். பருப்பு ஊற்றினா அடி பிடிக்கும். அதனால் பருப்பை கடைசியாக கலந்துக்கலாம். இப்போ மூடி போட்டு வேகட்டும். வெந்துடுதா பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போட்டதால் இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். சரியாக இருக்குது. இப்போ 100 கிராம் துவரம் பருப்பு வெந்ததை சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு வெந்ததால் ரொம்ப நாள் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போவே 1 கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ போட்டு 1 நிமிஷம் வெந்தால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். 1 நிமிஷம் வெந்தால் போதும். வெந்துடுதா பார்க்கலாம். வெந்தது போதும். தேங்காய் பூ பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
தேங்காய் பூ பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுது. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சத்தோட தான் சமைச்சு சந்தோஷமா சாப்பிடுங்க. தேங்க்யூ.